தமிழகத்தில் தற்போது வெப்பச்சலனம் வளிமண்டலத்தில் நிலவும் கீழடுக்கு சுழற்சியால் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகின்றது. தஞ்சை மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகின்றது. அதன்படி நேற்று முன்தினம் அதிகாலை மழை பெய்தது. பின்னர் மழையின்றி காணப்பட்டன. நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடனே காட்சியளித்தது. இந்த நிலையில் மாலை 4 மணிக்கு பிறகு வானம் மேகமூட்டத்துடன் காட்சியளித்தது. மழை பெய்வதற்கான அறிகுறிகளும் காணப்பட்டன. இந்த நிலையில் மாலை 5:30 மணி அளவில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியன. இதேபோல் தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. மழை பெய்தபோது பலத்த காற்றும் வீசியதால் தஞ்சை கீழராஜ வீதியில் உள்ள தனியார் வர்த்தக நிறுவனத்தில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகை சாய்ந்து மின்கம்பி மீது விழுந்தன. இதில் மின்கம்பி அறுந்து விழுந்தது. அப்போது அந்த வழியாக யாரும் செல்லாததால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. உடனடியாக அந்த பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டன. மேலும் சாலையின் இருபுறமும் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு பாதுகாப்புக்காக போலீசாரும் நிறுத்தப்பட்டனர். அவர்கள் அந்த வழியாக வந்த வாகனங்களை மாற்று பாதையில் திருப்பிவிட்டனர். மின் ஊழியர்களும் அங்கு விரைந்து வந்து அருந்து விழுந்த மின்கம்பியை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்காட்டுப்பள்ளி மற்றும் பூதலூர் பகுதியில் நேற்று இரவு அரை மணி நேரத்துக்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. மழை காரணமாக குறுவை அறுவடை பணிகள் பாதிக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். பூதலூர் தாலுகா பகுதியில் திறக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் நெல்லை குவித்து வைத்து தார்பாய் போட்டு மூடி வைத்துள்ளனர். ஆனாலும் தற்போது பெய்த மழையால் நெல்லில் ஈரப்பதம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் ஈரப்பதம் பார்க்காமல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கும் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர்.